மகர ராசி திருவோண நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம். இது தசா காலங்கள் 10 வருடம், முழுமையான 4 பாதங்களை கொண்ட திருவோண நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்து 2018 படாத கஷ்டங்கள், சொல்ல முடியாத துயரங்கள், வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியத்திலிருந்து குழந்தைகள் மூலிமா பிரச்சனை, குழந்தைகளை பிரிஞ்சிருக்கிறது, திருமண வாழ்க்கையில் பிரிவுகளை கொடுத்துருக்கு, தொழில் செய்யக்கூடிய இடங்களில் நெருக்கடிகள் முதல் கொண்டு சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் வரைக்கும் சொல்ல முடியாத துயரங்கள். அந்த துயரங்கள்லாம் இப்போ முடிய போகுது. இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025 வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி 3 மாதங்களுக்கு முன்னாடியே, அதாவது மார்ச் 29 திருக்கணித முறைப்படி சனிப்பெயர்ச்சி ஆகுதுனாக்கா 3 மாதங்களுக்கு முன்னாடியே அதனுடைய வைப்ரேஷன் கொடுக்க ஆரம்பிக்கும், அதனுடைய பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். சனி விடுதலையோட ஒரு உணர்வு உங்களுக்கு நல்லபடியாக தெரியும். சனி பகவானுடைய விடுதலை அப்படிங்கிறது, 7.5 சனி விடுதலையோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல உணர்வுகளாக தெரியுமா? அதை உணர முடியுமானா கண்டிப்பாக முடியும். அது ஜனவரி மாதத்துலேருந்து 2025 ஜனவரி மாதத்துலேருந்தே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னாக்கா, நீங்கள் எதெல்லாம் நீங்கள் கஷ்டங்களாக அனுபவிச்சிங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நல்ல பலன்களாக முடியும். இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி படி பார்த்தோமானால், இப்போ சந்திர தசை அப்படின்னாக்கா முழுமையாக 10 வருஷம் இருக்கும். அதில் சென்ட்ரு பகுதியில் எடுத்துக்கிட்டா 5 வருடம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா 5 வயசு வரைக்கும் உங்களுக்கு சந்திர தசை வந்துடும். அதன் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை, 12 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை வந்துடும். 12 வயசுக்கு பிறகு தான் 18 வருடங்கள் ராகு தசை. இந்த ராகு தசைக்கு மட்டும் நிறைய டீட்டெயில் எடுக்கணும், 1-2 கிடையாது. இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆகுது நவம்பர் 15. இந்த மாதத்தில் சனி வக்கர நிவர்த்தி ஆனால் 1.5 மாத காலங்கள் வரைக்கும் கொஞ்சம் ஒரு சில குழப்பங்கள் அதிகமாக கொடுத்துட்டே, அதுக்கப்புறம் ஜனவரிக்கு அப்புறம் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சியோட பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். போன வருடம் 2023 சனி வக்கரமாச்சு, வக்கர நிவர்த்தி ஆச்சு. இந்த சனி வக்கர நிவர்த்தியான சனி பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தோட பலன், அதாவது குடும்பஸ்தானத்தில் 7.5 சனியோட பலன்களை தான் கொடுத்தது. திரும்ப திரும்ப உங்களுக்கு கஷ்டங்களை தான் அதிகமாக கொடுத்தது. இப்போ வரக்கூடிய சனி வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது சனிப்பெயர்ச்சியோட பலன்களை கொடுக்கும். எப்படியாப்பட்ட பலன்களாக இருக்கும்? இந்த ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள் சின்ன வயசுல ராகு தசை ஆரம்பிச்சிடும். இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு 12 வயசில் ராகு தசை ஆரம்பிக்குது அப்படின்னு வச்சுப்போம் என்னோட கணக்குப்படி. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 7-8 வயசுலேயே கூட ராகு தசை ஆரம்பிக்கும். ஏன்னா திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதம் கொண்ட நபர்களுக்கு 1 மாதம் 2 மாதம் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க தசாபுத்தி இருப்புக்கள், இல்லை 1 வருட தசாபுத்தி இருப்புக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் 34 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை நடைமுறைக்கு வரும். படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடி இருப்பீங்க. அந்த வேலை வாய்ப்பு இது வரைக்கும் உங்களுக்கு செட் ஆகிருக்காது. ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அதுக்காக நீங்கள் போராடி இருந்தால் கூட அது செட் ஆகிருக்காது. ஏன்னா 7.5 சனி ஆரம்பிச்சிச்சு. ஒரு 12 வயசுலேருந்து ஒரு 18, 17 இல்லை ஒரு படிக்கிற காலகட்டம் வரைக்கும் ஓரளவுக்கு தப்பிச்சிருக்கலாம். அந்த படிப்பெல்லாம் முடித்த பிறகு 7.5 சனி வந்திருக்குன்னு வச்சிங்களேன். நல்ல படிப்பு படிச்சிருப்பீங்க. அதில் நீங்கள் காலேஜ் படிக்கும்போதோ ஸ்கூலில் படிக்கும்போதோ நிறைய நல்ல பேர் இருந்திருக்கும், நல்ல ஒரு முதல் மார்க் எடுத்திருப்பீங்க, நல்ல பேரெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த 7.5 சனி ஆரம்பித்த பிறகு 2018க்கு பிறகு லைஃபே புரட்டி போட்டிருக்கோம். ஒரு சில பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்காது. உங்களுக்கு காலேஜில் நல்ல பேர், இல்லை ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் எல்லாம் எடுத்திருப்பீங்க. இது எல்லாமே உங்களுக்கு எதுக்குடா இதை படித்தோம், எதுக்குடா இந்த வேலை கிடைக்கல, படித்தும் பிரயோஜனம் இல்லை, எதுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்ற மாதிரியான கவலைகளை கொடுத்துருக்கும். சரியான வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்காது, போகிற இடம்லாம் மதிப்பு மரியாதை இருந்திருக்காது. ஒரு வேலை கிடச்சிருந்தா அந்த வேலையில் நிறைய ப்ராப்ளம், பிடிக்காத வேலையாக இருக்கும், சம்பளம் சரியாக இருக்காது, நமக்கு ரொம்ப தூரம் போயிட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு மன உளைச்சல்கள், இல்லை குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வேலை பார்க்கக்கூடிய நிம்மதியில்லாத வாழ்க்கை, நிம்மதியில்லாத ஒரு வேலை, இது மாதிரியான அமைப்புகளை இந்த ராகு தசையில் கொடுத்துருக்கும். இதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னாக்கா, உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் இந்த ராகு பகவான் அமர்ந்த இடம், அஷ்டமாதிபதி நட்சத்திரம் ஏறக்கூடாது, 6ஆம் அதிபதியோட நட்சத்திரம் ஏறக்கூடாது. இந்த ராகு பகவான் அஷ்டமாதிபதி வீட்டில் இருக்கக்கூடாது. இந்த ராகு பகவான் எப்படி இருந்தால் கெடுபலன்களை கொடுக்கும் அப்படின்னாக்கா, 6ஆம் இடத்துல இருந்தாலோ 8ஆம் இடத்துல இருந்தாலோ, 6ஆம் அதிபதி நட்சத்திரம் ஏறி இருந்தாலோ 8ஆம் அதிபதியோட நட்சத்திரம் ஏறி இருந்தாலோ, 8ஆம் அதிபதிங்கிறது யாரு? சூரிய பகவான். சூரியனோட நட்சத்திரம் எங்கெல்லாம் இருக்குது? மகர ராசி, உத்திராட நட்சத்திரமே சூரியனோட நட்சத்திரம் தான். அப்போ இந்த ராசியில் இருந்தாலும் உங்களுக்கு கெடுபலன்களை இந்த ராகு பகவான் கொடுத்துருக்கும் தசா காலங்களில், 7.5 சனி காலங்களில். மேஷ ராசியில் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதமும், ரிஷப ராசியில் கார்த்திகை நட்சத்திரம் 3 பாதங்கள் இருக்குது. இப்போ இந்த நட்சத்திர அடிப்படையில் இருந்தால்
சுக்கிரனோட வீட்டில் இருந்தாலும் இந்த ராகு பகவான் கெடுபலன்களை இந்த 7 சனியில் மட்டும்தான் கொடுத்துருக்கும். சுக்கிரனோட வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தசையில் இப்போ 7 சனி விடுதலையான உடனே நல்ல ஒரு பலன்கள், உடனே வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், பிஸ்னஸ், அது இதுன்னு ஏகப்பட்ட ஒரு நல்ல பலன்கள் உடனடியாக நீங்கள் உணர முடியும். இப்போ வந்து ஜனவரி மாதத்துலேருந்தே ஒரு நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம் வேலை ரீதியாக. அதே சூரியனோட நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம், இந்த உத்திர நட்சத்திரம் இதில் வருது. சிம்ம ராசியில் ராகு பகவான் இருந்ததுன்னா அஷ்டமாதிபதியோட தசை மாதிரி 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதனோட வீடு, அந்த புதனோட வீட்டில் உத்திர நட்சத்திரத்தில் இருந்துனாக்கா, இந்த அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் இருந்து ராகு பகவான் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா 7 சனியில் நல்ல பலன்கள் கொடுத்தா கூட 7 சனி விடுதலான பிறகு கெடுபலங்களை அதிகமாக கொடுக்கும். உங்களுக்கு இரண்டுமே கலப்படமாக இருந்திருக்கும். பாகிஸ்தானத்தில் இருந்தாலும் அஷ்டமாதிபதியோட நட்சத்திரம் ஒரு பலன்கள். இந்த 2 பலன்களில் ராகு பகவானுடைய முடிவு பகுதி இருக்கு இல்லையா, அதாவது 3-6-18 முதல் 6 வருடம், இரண்டாவது 6 வருடம், 12 வருடங்கள், இந்த 12 வருடங்கள் ஒரு பலன்களை கொடுத்துருக்கும். பின்னாடி வரக்கூடிய 6 வருடம் இருக்கு இல்லையா, அது கெடுபலன்களை தான் கொடுக்கும். உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும், இருந்தாலும் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த தசை அப்படிங்கிறது நிறைய டீட்டெயில் எடுக்கணும், 1-2 இல்லை. இதுக்கு வந்து ஆடியோ ரொம்ப லென்த் ஆகும். இதை பற்றி பேசணும்னா நிறைய பேசிட்டே இருக்கலாம். அந்த ராகு தசைக்கு ராகு உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு அது புரிய போகிறதில்ல. இருந்தாலும் ஒரு சில பேருக்கு புரியும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ராசி நட்சத்திரம் மட்டும் இல்லை, லக்னம் அடிப்படையில் தெரிஞ்சிருக்காங்க. எங்கே எந்த சாரம் வாங்கியிருக்கு, எந்த நட்சத்திரம் ஏறி இருக்கு, எந்த தசை அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் புரிதல் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுட்டே தான் ஜாதகம் கேட்குறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது புரியும். உங்களுக்கு புரியல அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், இப்போவே அந்த உணர்வுகளை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அதாவது அந்த மாறுதல்களை கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ அஷ்டமாதிபதியோட தசை கிடையாது, 6ஆம் அதிபதியோட தசையும் கிடையாது. 6ஆம் அதிபதியோட வீட்டில் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், கொஞ்சமாவது கடன் இருக்கும். உங்களுக்கு கடன் அமைப்புகளை கண்டிப்பாக அந்த ராகு தசையில் கொடுத்துருக்கும். எந்த வயசில் இருந்தாலும் சரி, 22 வயசில் கூட கடன் இருக்கும். ஏதோ ஒரு சுப கடன், ஒரு தொழிலுக்காக கடன் ஆரம்பித்து கடனாளியாக இருப்பீங்க. இது மாதிரியான கடன்களை கொடுத்துருக்கோம். அப்படிலாம் வீட்டில் வந்து நோய் நொடி யாருக்காவது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி, மருத்துவம் செலவு பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பில் கொடுத்துருக்கோம். அடிக்கடி மருத்துவமனைக்கு போயிட்டு இருப்பீங்க. அது மாதிரி இந்த 7 சனியில் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே இப்போ ரிலீஃப் ஆகும். உடனடியாக 7 சனி அப்படிங்கிறது ஜனவரி மாதத்துலேருந்தே உங்களுக்கு அந்த பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். 7 சனியோட விடுதலையோட பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. 6ஆம் அதிபதியோட நட்சத்திரமும் இல்லை, 6ஆம் அதிபதியோட தசையும் இல்லை, 8ஆம் அதிபதியோட நட்சத்திரமும் இல்லை, 8ஆம் அதிபதியோட வீட்டில் இருந்து தசை பண்ணலைன்னு வச்சிங்களேன். இப்போ வேற எங்கே இருந்து தசை பண்ணால் எப்படி இருக்கும்? இந்த ராகு தசை சிறப்பாக இருக்கும். உடனடியான வேலை வாய்ப்பு. 2018 இருந்து எனக்கு வேலை கிடைக்கலுங்க, சரியான வேலை இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, போராட்டமான வாழ்க்கையாக இருக்குது, திருமணம் கூடி வரல, எல்லாமே உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அத்தனை ப்ராப்ளமும் உங்களுக்கு ஜனவரி மாதத்துலேருந்து அப்படியே உள்டாவாக நடக்கும். உங்கள் தசை அடிப்படையில் ராகு தசை நல்லா இருந்ததுனாக்கா, சிறப்பாக இருந்ததுனாக்கா நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், பிஸ்னஸ்ஸு, திருமண வாழ்க்கை. இது வரைக்கும் திருமண வாழ்க்கையில் நெருக்கடி, பிரிஞ்சிருந்தோம், சேர முடியல, சேர்ந்து வாழலாம். டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, டைவர்ஸ் கிடைக்கும், மறுமண வாழ்க்கை அமையும். அதுவும் இல்லாத இல்லீகல் தொடர்பு, தவறான தொடர்புலெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து உடனடியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த அந்த ஒரு தவறான வழியில் போனவங்க எல்லாமே திருந்தி வாழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். எதுக்கு இந்த தவறை பண்ணோம், எதுக்கு இந்த வாழ்க்கை வாழ்கிறோம், இதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன நிம்மதியை, ஒரு மன தெளிவுகளை இந்த நேரங்களை கொடுக்கும். உடனடியாக உங்களை விட்டு கெடுதல் செய்யக்கூடிய நபர்கள், கெட்ட நண்பர்கள், சகவாசம், கெட்ட தொழில் செய்கிறவங்க, அதாவது அரசாங்கத்துக்கு எதிராக தொழில் செய்யக்கூடிய நபர்கள், அதாவது நீங்கள் போலீஸ்கிட்ட மாட்டினீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரியான தொழில் வேலை செய்யக்கூடிய நபர்கள், இது மாதிரி நிறைய இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே அதுலேருந்து திருந்தி வாழக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். உங்களுக்கு தசை சரியில்லை, ராகு தசை, அந்த அவயோக தசை தொடருது அப்படின்னாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் சரியில்லைன்ற பட்சத்தில் இவ்வளோ நாள் என்னென்னலாம் தவறு பண்ணீங்களோ அந்த தவறுகளுக்கெல்லாம் ஒரு தண்டனை கிடைக்கும். உடனே இந்த 7 சனி விடுதலான பிறகு விடுதலை ஆகிப்போச்சு, நமக்கு வந்து இதுக்கப்புறம் பயம் கிடையாது, நல்லா தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அது வாய்ப்பு இல்லை. உடனடியாக அந்த இல்லீகல் தொடர்புலேருந்து மாட்டி அது பிரச்சனைகளை அனுபவிப்பீங்க. சட்ட ரீதியாக ஒரு பிரச்சனைகளோ ஒரு தண்டனைகளோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த 7 சனி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை தான் கொடுக்கும். எல்லாமே உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கும். 30 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் குருதசை, என்னோட கணக்குப்படி நான் எடுத்திருக்கிறேன்னு வச்சுக்கலாம். 46, 50 வயசு வரைக்கும் கூட உங்களுக்கு குருதசை ஒரு சில பேருக்கு நடக்கலாம். குருதசை அப்படிங்கிறது அவயோக தசை, ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். இது என்ன, ராகு தசையும் கெடுதல் பண்ணுது, அதுக்கு அடுத்து வரக்கூடிய குரு தசையும் கெடுதல் பண்ணுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக பண்ணும். ஏன்னா அவயோக தசைகளை அனுபவித்து இதுலேருந்து
நீங்கள் நிறைய இன்னல்களை அனுபவித்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு தான் நீங்கள் முன்னுக்கு வர முடியும். இதனோட 7.5 சனி காலகட்டத்தில் கொடுக்குற பாடம் இருக்கு இல்லையா, அது கடைசி வரைக்கும் உங்களுக்கு வரும். இப்போ 2018 எந்த அளவுக்கு நீங்கள் பாடத்தை கற்றுக்கிட்டீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் அனுபவத்தை கற்றுக்கிட்டீங்க, நண்பர்கள் வட்டாரத்தில் துரோகங்கள், சொந்த பந்தங்களில் துரோகங்கள் எல்லாமே நடந்திருக்கும் இந்த குரு தசையில். குரு தசை அப்படின்னாக்கா நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே, குருனா நல்லா கொடுக்குன்னு சொன்னாங்களே, நல்லா தெளிவு கொடுக்குன்னு சொன்னாங்களே. தெளிவை கொடுக்கும், அது மனசு தெளிவை கொடுக்கும். உங்களுக்கு தவறுகள் செஞ்சு அதை தெளிய வைக்கும், புரிய வைக்கும். 10 வருஷம் 15 வருஷமா ஒரு நண்பர்கள் வட்டாரத்தில் இருந்திருப்பீங்க. நிறைய நெருங்கிய நண்பர்கள்லாம் இருந்திருப்பாங்க. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. உடனடியாக அந்த நண்பர்கள் வட்டாரம் உடைய ஆரம்பிச்சிருக்கும். 2018க்கு பிறகு நெருங்கிய நட்புக்கள்லாம் உங்களை விட்டு போயிருப்பாங்க, சொந்த பந்தங்கள்லாம் விட்டு போயிருப்பாங்க. அதுவும் இல்லாத பணம் இழந்திருப்பீங்க, கடன் ஆகியிருப்பீங்க, கடனாளி ஆகியிருப்பீங்க, யாருக்காவது பணம் கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் வந்திருக்காது. நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் பணத்தால் பிரச்சனைகளை அதிகமாக அனுபவிச்சிருப்பீங்க. இது எல்லாமே இந்த குரு தசை அப்படிங்கிறது அவயோகம் செய்யக்கூடிய தசையாக இருக்கிறதுனால 7.5 சனி வரும்போது அவயோகத்தை தான் கொடுக்கும். மறைமுக சுப தொடர்பு இந்த குரு பகவான் தசை நடத்துச்சுனாக்கா கெடு பலன்களும் நல்ல பலன்களும் சேர்ந்தே நடந்திருக்கும். ஒரு பக்கம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும், ஒரு பக்கம் வருமானத்தை கொடுத்துருக்கும். ஒரு பக்கம் வீடு கட்டியிருப்பீங்க, இல்லை காரு வீடு வாசல் ஏதோ ஒரு உங்கள் வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வளர்ந்துருப்பீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய நெருக்கடிகள், பணம் சார்ந்த நெருக்கடிகள், பணத்தை இன்னொருத்தட்டு கொடுத்துட்டு ஏமாறுறது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, வீட்டில் இருக்கக்கூடிய வாரிசுகள் கூட பிரச்சனை. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7.5 சனி நடக்கும். அவங்களுக்கு உங்கள் வீட்டிலேயே ஒரே ராசி ஒரே நட்சத்திரமா, இல்லை ஒரே ராசியில் வேறு நட்சத்திரமாக இருந்தாலும் 7.5 சனி அப்படி இருந்திருக்கும். இல்லைனாக்கா கும்பராசியில் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கும். மீன ராசியில் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு உடனடியாக அவங்களுக்கு 7.5 சனி முடியும் போது அவங்களுக்கு ஒரு 7.5 சனி போயிட்டுருக்கும். இல்லைனா அஷ்டம சனி நடந்திருக்கும். இது மாதிரி கலப்படமாக இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களால் நிறைய இன்னல்களை அனுபவிச்சிருப்பீங்க இந்த குரு தசையில். குரு தசை எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா மறைமுக சுப தொடர்பில் இருக்கணும். ஒரு கிரகம் நல்லது செய்யாத கிரகம், அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் மறைஞ்சு அந்த 6, 8, 12 ஆகிய கிரகங்களோட சேராமல் லக்னாதிபதியோட சேர்க்கையோ அல்லது சுபரோட சேர்க்கை, அதாவது யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோட சேர்ந்து வலு கொடுத்திருந்தால் அந்த தசை சிறப்பாக இருக்கும். ஆனால் 7.5 சனி வர காலகட்டத்தில் அந்த தசை சிறப்பாக இருக்காது. அவயோகம் செய்யக்கூடிய தசையாக இருந்துச்சுனாக்கா 7.5 சனி உங்களுக்கு பாடாப்படுத்திருக்கும். எதிலெல்லாம் நீங்கள் பாடாப்பட்டிருப்பீங்க அப்படின்றத நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். திரும்பி ரிப்பீட்டட் வார்த்தை நம்ம சொல்லக்கூடாதுன்றதுனால. அதனால் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன மாதிரியான அமைப்புகளில் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ உடனடியாக உங்களுக்கு எல்லாமே ரிலீஃப் ஆக போகுது. மனசில் ஒரு தெளிவான ஒரு தன்னம்பிக்கை இந்த காலகட்டங்களில் பிறக்கும். இந்த 7.5 சனிங்கிறது எப்போ விடுதலாகனாக்கா சனி வக்கர நிவர்த்தியிலேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். நவம்பர் 15 உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த சனியோடைய பலன்கள். அதில் குரு கோச்சாரத்தில் உங்களுக்கு நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 5லேருந்து 6ஆம் இடத்துல போனால் கூட அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் 6ல் மறையலாம், தவறு கிடையாது. இந்த 2025 இது மாதிரி குரு தசையில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம். தொழில் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, வேலை வாய்ப்பு, திருமண வாழ்க்கை, உங்கள் குடும்பத்தில் என்னென்னலாம் பிரச்சனைகள் இருந்ததோ அத்தனையும் விலகும். ஆனால் உங்கள் வீட்டில் வேறு யாருக்காவது 7.5 சனி நடக்காமல் இருக்கணும். அந்த 7.5 சனி நடந்ததுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள், பரிகார வழிபாடு முறைகளை மேற்கொள்ளுங்க. 46 வயசுக்கு மேலே 65 வயசு வரைக்கும் சனி தசை. இப்போ சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள், சனி தசைன்னா சொல்லவே தேவையில்லை. ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுத்துருக்கு சனி தசைங்கிறது. இப்போ மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக வந்தால், அதாவது யோகம் செய்யக்கூடிய லக்னமாக வந்துச்சுனாக்கா சனி பகவான் ரிஷப லக்னம், அப்படி இல்லைனாக்கா துலா லக்னம், கும்ப லக்னம், மகர லக்னம், இந்த 4 லக்னங்களுக்கு யோகராக வருவார். யோகராக வந்தால் கூட அதே மிதுனத்துக்கும் யோகத்தை செய்வார். ஏன்னா பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். கன்னியா லக்னத்துக்கும் யோகத்தை செய்வார், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த லக்னங்களை பொறுத்த வரைக்கும் சனி தசை அப்படிங்கிறது முதல் 9 வருடங்கள் நல்லா இருந்திருக்கும். நல்ல ஒரு பலன்கள், திடீர் வளர்ச்சி, வண்டி வாகன சேர்க்கை, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். 2018 7.5 சனி ஆரம்பிக்கும் போது சனி தசையில் நல்ல பலன்களை கொடுக்காது. எந்த ராசி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, சனி தசை நடக்குதா 7.5 சனி வந்துச்சுன்னா கண்டிப்பாக யோகம் செய்யக்கூடிய தசையாக இருந்தாலும், யோகம் செய்யக்கூடிய லக்னங்களுக்கு நல்ல ஒரு தொடர்பில், சுப தொடர்பில் சனி பகவான் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. சனி தசையில் கெடு பலன்களை தான் அதிகமாக கொடுத்துருக்கும். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிவு சந்திச்சிருப்பீங்க. கடன் பிரச்சனையில் கொண்டு விட்டுருக்கும். தலைமறைவாக வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுத்துருக்கும், கடனை கொடுத்துருக்கும், இல்லைன்னா நோயை கொடுத்துருக்கும், வழக்குகள் கூட ஒரு சில பேருக்கு உண்டு. அந்த எல்லாமே இப்போ இந்த சனி தசையில் இந்த சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு உங்களுக்கு ரிலீஃப் ஆகும், உடனடியாக ரிலீஃப் ஆகும். ஆனால் கடனோ வழக்கோ கொஞ்சம் நாளாகும். இது தவிர உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி அந்த ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும். திருமண வாழ்க்கையிலேருந்து,
திருமண வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்க்கலாம். வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். ஆனால் கடன் கொடுத்துருந்துன்னு வச்சிங்களேன், கடன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிளியர் ஆகும். அதே வழக்குகள் இருந்துச்சுன்னா அந்த வழக்குகளும் உடனடியாக கிளியர் ஆகும்னு நினைக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும். ஏன்னா சனி தசையோட காரகத்துவங்கள் அப்படி. ஒரு விஷயத்தில் மாட்ட வச்சதுனாக்கா சனி பகவான் 7.5 சனி வரும்போது அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுதான் கர்மா அடிப்படையில் உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து அந்த பலன்களை கொடுக்கும். அதாவது கெடு பலன்களாக இருந்தாலும் சரி, நல்ல பலன்களாக இருந்தாலும் சரி. ஒரு சில பேர் 7.5 வீடு கட்டியிருக்காங்க, பிளாட் வாங்கியிருக்காங்க, மனை வாங்கியிருக்காங்க, இருந்தாலும் மன நிம்மதியை கொடுத்துருக்காது இந்த சனி பகவான் 7.5 சனி காலங்களில். மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு ஜனவரி மாதத்திலிருந்தே சனியுடைய பலன்கள், அதாவது 7.5 சனி விடுதலையோட பலன்கள் முழுமையாக கிடைக்கும். நன்றி.